ஸோ 2ஆம் இடத்துல குரு பகவான் வரும்பொழுது உங்களுக்குள்ள தம்பதிகளுக்குள்ள இருக்கிற பிரச்சனைகள்லாம் சரி பண்ணி சேர்த்து வைக்கிறார். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த காதலில் வந்து ஒன்று சேர்வதற்கான அமைப்புகளை இந்த குரு பகவான் தருகிறார். செல்வ வளம் தனப்பிராப்தி அதிகமாகக்கூடிய வழிகள் எல்லாம் தருகிறார். வேலையே கிடைக்காதவங்க வேலை கிடைக்க போகுது. ரொம்ப நாளாக எனக்கு வேலை இல்லை குருஜி, நான் படித்து முடிச்சுட்டு வீட்டில் சும்மா தான் இருக்கேன். ரோக சத்ருஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கும்போது வியாதி கடன் கஷ்டமே இல்லாம நிறைந்த வாழ்க்கையாக உங்களுக்கு. குரு பகவான் 9ஆம் பார்வையாக 10ஆம் இடத்தை பார்க்கிறார். 10ங்கிறது தொழில் ஸ்தானம். தொழில் ஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கும்போது தொழில் இறங்கு மடங்கு அதிகரிக்கிறது. உங்களுடைய பிசினஸ் டெவலப்மெண்ட் என்பது கூடுகிறது. ஸோ ரிஷபராசிக்காரர்கள் எல்லாம் உலகெங்கிலும் இருக்கும் ரியல் ஒன் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. 2025 புத்தாண்டு பிறக்கப் போகிறது. திரும்பி பார்த்தா எப்படி நாட்கள் ஓடிச்சுன்னே தெரியல குருஜி. அப்படியே 2024 வந்த மாதிரி இருக்கே, அதுக்குள்ள 2025 வரப்போகுது. எல்லாரும் சொல்ற வார்த்தை தான். இந்த 2025 ஒரு தனிச்சிறப்பு இருக்கிறது. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு வருடமும் ஏதேனும் ஒரு பயிற்சி நடக்கும். ஒன்று சனி பயிற்சி நடக்கும், இல்லை குரு பயிற்சி நடக்கும், அல்லது ராகு கேது பயிற்சி நடக்கும். ஏதாவது ஒன்று நடக்கும். அந்த வகையில் ஒருத்தருக்கு நல்லது நடக்கும், ஒருத்தருக்கு கெட்டது நடக்கும், அந்த மாதிரி சொல்லலாம். ஆனால் இந்த வருடம் மட்டும்தான் 3 பயிற்சிகளும் ஒரு சேர நடக்கிறது. குரு பயிற்சி நடக்கிறது, சனி பயிற்சி நடக்கிறது, ராகு கேது பயிற்சி நடக்கிறது. இந்த 3 பயிற்சிகளும் பல முத்தாய்ப்பான நல்ல விஷயங்களை வாரி வழங்க போகிறது. இந்த வருடம் ஃபுல்லா பணமழை தான். இந்த வருடம் ஃபுல்லா வேலை இல்லாதவங்களுக்கெல்லாம் வேலை கிடைக்க போகுது, குழந்தை இல்லாதவர்களுக்கெல்லாம் குழந்தை, திருமணம் ஆகாதவர்களுக்கெல்லாம் திருமணம் போன்ற எதெல்லாம் அனுகிரகமோ வாழ்க்கையில் இதற்காக ரொம்ப காத்துட்டு இருந்தேன் குருஜி, எனக்கு இந்த விஷயம் எப்போ கிடைக்கும்னு எனக்கு தெரியல என்று நினைப்பவர்களுக்கெல்லாம் அந்த வரம் இந்த வருடத்தில் கிடைக்கும். இந்த வரம் தருவதிலே முக்கியமான ஆளாக கருதப்படுபவர் யார் என்றால் குரு. காரணம் என்னன்னா, எந்த ஒரு விஷயம் எடுத்தாலும் நம்ம ஃபர்ஸ்ட் கேட்குற கேள்வி என்னன்னா, குரு பலம் வந்தாச்சா? கல்யாணமாக போகுது, குரு பலம் வந்தாச்சா? குழந்தை பிறக்க போது குரு பலம் இருக்கா? நம்ம கேட்குறோமா இல்லையா? குரு பலம் இருக்கா? ஒரு வித்யை, ஒரு தொழில் தொடங்க குரு பலம் இருக்கா? அந்த குரு பலம் என்பது அத்தனை ஒரு உயர்ந்த விஷயமாக கருதப்படுகிறது. அந்த குரு பயிற்சி வருகின்ற மே 15ஆம் தேதி, அதாவது 2025 மே 15ஆம் தேதி குரு பயிற்சி நடக்கவிருக்கிறது. இந்த குரு பயிற்சி மே 15 நடந்து முடிந்த பின்பு நிறைய ராசிகளுக்கு நற்பலன்களை, பொதுவாகவே இந்த வருடம் இந்த கேந்திர பலம் பெற்று குரு விளங்குகிறார். புதனுடைய வீட்டில் இருக்கிறார். புதனுடைய வீடு அப்படிங்கிறது என்னன்னா, இந்த பக்கம் மீனம், அதுல சனி இருக்கார், இந்த பக்கம் மிதுனத்துல புதன் இருக்கார், மிதுனத்துல குரு இருக்கார். அப்போ மிதுனத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு பலன்களை வாரி வாரி தரப்போகிறார். கேந்திர பலம் பெற்ற குரு பகவான். ஸோ அவ்வகையிலே இந்த 15ஆம் தேதி மே 15 குரு பகவான் ரிஷபத்தில் இருந்து மிதுன ராசிக்கு செல்லுகிறார். இந்த மிதுன ராசியில் நடக்கவிருக்கின்ற குரு பயிற்சி யாருக்கெல்லாம் யோகங்களை தரப்போகிறது என்பதை ராசி ரீதியாக பார்ப்போம். இந்த குரு பயிற்சி பலன்களை கேட்டதுக்கு அப்புறம் உங்க வாழ்க்கையில ஒரு புதிய மாற்றங்களும் ஏற்றங்களும் திருப்பங்களும் உண்டாக போகிறது. ஐ எம் ஷூர். அவ்வகையிலே ரிஷபராசிக்காரர்களுக்கான குரு பயிற்சி பலன்கள். குரு பகவான் உங்களுக்கு 2ஆம் வீட்டிற்கு வருகிறார். பொன்னார் மேனியனே புலித்தோலை அணிந்தவனே. குரு பகவான் 2ஆம் வீட்டில் வரும்பொழுது தனப்பிராப்தி ஏற்படுகிறது. தனம் எனக்கூடிய அந்த செல்வம் எனும் ஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கிறார். குரு பகவான் செல்வம் எனும் ஸ்தானத்தில் இருக்கும் பொழுது என்ன ஏற்படுகிறதுனா, அதிர்ஷ்டமும் செல்வமும் கூடுகிறது. தனப்பிராப்தி. சார் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா, நான் ஐஏஎஸ் படிக்கலான் இருக்கேன் சார், ஐபிஎஸ் படிக்கலான் இருக்கேன் சார், கேட் எக்ஸாம் எழுதலான் இருக்கேன், ஆனால் எனக்கு வந்து அந்த கட் ஆஃப் மார்க் வந்து மேட்ச் ஆக மாட்டேங்குது. ஏதோ ஒரு மார்க்கில் வந்து நான் வந்து அந்த 1 மார்க் 2 மார்க்கில் நான் வந்து அதை தவற விடுறேன். 2ஆம் இடம் என்பது கல்விஸ்தானம். அந்த கல்விஸ்தானத்தில் ஏதேனும் ஒரு கான்சென்ட்ரேஷன் எனக்கு வந்து படிப்பு தவறுது, அது வந்து அதனுடைய எண்ணங்களை ஒரு சீராக குவிக்க முடியல சார். நல்லா புரிஞ்சுங்க, ஒரு வேஷ்டி இருக்கு, அந்த வேஷ்டி நீங்க வெயிலில் காய போட்டிங்கன்னா என்ன ஆகும்? வெயிலில் காய போட்டால் காஞ்சி போயிடும். அதே வேஷ்டியை அந்த வெயில ஒரு லென்ஸ் மூலிமா அந்த வெயிலுடைய வெப்பத்தை நீங்க குவிச்சிங்கன்னா அந்த இடமே பத்திக்கிட்டு எரியும். ஸோ எதை ஒன்றுமே ஃபோக்கஸ் பண்ணும்போது, குவிக்கப்படும் போது அந்த இடத்திலே ஒரு சக்தி உருவாகிறது, சக்தி பிரவாகம். அதைத்தான் குரு பகவான் உங்களுக்கு தருகிறார். 2ஆம் வீட்டில் இருக்கும் பொழுது மொழி, தொண்டை, உணவு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுக்கு உள்ள பிரச்சனைகளை சரி பண்றார். ரொம்ப காலமா நான் வந்து ஒன்லி, இவர் யார் தெரியுமில்ல, நம்மால் ஒன்லி பீஸா சாப்பிடுவார், பர்கர் சாப்பிடுவார், கூல்ட்ரிங்க்ஸ் மட்டும் தான் குடிப்பார் அப்படின்னா, அந்த இடத்துல குரு பகவான் வந்து உங்களுக்கான ஒழுங்கான உணவு முறைகளை தருகிறார். சார் நிறைய பேர் நாட்டில் குடும்பஸ்தானத்திற்கு குரு பகவானை ஏன் பிரிஞ்சிருக்கான்னு அவனுக்கே தெரிய மாட்டேங்குது. சும்மாவே பிரிஞ்சிருக்கான்.
சார் இப்போல்லாம் சந்தோஷமாக இருந்தால் மனசு இருக்கிறத விட துக்கமாக இருந்தால் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏதாவது ஒரு பாயிண்ட் எடுத்து வச்சு நம்ம லோன்லியாக ஃபீல் பண்ணுறது, துக்கமாக இருக்கிறது, சேட் ஸ்டேட்டஸ் வைக்கிறது, இப்படியே. ஸோ 2ஆம் இடத்துல குரு பகவான் வரும்பொழுது உங்களுக்குள்ள தம்பதிகளுக்குள்ள இருக்கிற பிரச்சனைகள்லாம் சரி பண்ணி சேர்த்து வைக்கிறார். ஒரு படத்தில் வரும், நண்பன் பாஸ் ஆகிறத விட நண்பன் ஃபெயில் ஆனாதான், நண்பன் ஃபெயில் ஆகிறத விட நண்பன் பாஸ் ஆனாதான் ரொம்ப வருத்தமாக இருக்கும்னு. அது சத்தியமான உண்மை. உண்மையிலேயே மனைவி விட்டு பிரிஞ்சு அது ஒரு கண்டென்ட் ஆகி அதுக்காக ஒரு வாரம் ஸ்டேட்டஸ் வச்சு எல்லாரையும் குழப்பி விட்டு இப்படியே பிஸியாகவே இருக்காங்க. யாருமே சேர்ந்தே இருக்கிறது இல்லை. அந்த 2ஆம் வீட்டிற்கு குரு பகவான் வரும் பொழுது தம்பதிகளை இணைத்து வைக்கிறார். இதெல்லாம் வந்து சண்டையோ, சில பேர் பாட்டு பாடிட்டே இருப்பாங்க, அழகே சுகமா உன் கோபங்கள் சுகமா, அப்படியே அந்த அம்மா உடனே அன்பே சுகமா உன் தாபங்கள் எப்போ போகுதுண்டாடே உட்காந்து பேசுனீங்கன்னா சரியா போய் போகுது, அவ்வளோதான். இதுக்கு இவ்வளோ பெரிய விஷயம் பார்த்தீங்கன்னா ஒரு 5 பைசா பிரயோஜனம் இல்லாத பிரச்சனையாக இருக்கும். தேவையில்லாத நம்மளுடைய வீண் விதண்டாவாதங்களும் கோபங்களும் தான் நிறைய குடும்பங்கள் தம்பதிகள் பிரிவதற்கான காரணமாக இருக்கிறது. இந்த 2ஆம் வீட்டிலே அது ரிஷபராசிக்காரர்களுக்கெல்லாம் குரு பகவான் 2ஆம் வீட்டில் வரும்பொழுது அதனுடைய அன்பை, சக்கை கரும்பு என்றாலும் சர்க்கரை தானே மிச்சம் இருக்கும், பிரிந்து போன காதல் என்றாலும் பிரியம் தானே மிச்சம் இருக்கும். அந்த மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த காதலில் வந்து ஒன்று சேர்வதற்கான அமைப்புகளை இந்த குரு பகவான் தருகிறார். செல்வ வளம், தனப்பிராப்தி அதிகமாகக்கூடிய வழிகள் எல்லாம் தருகிறார். செல்வம் அதிகமாகக்கூடிய விஷயங்கள். அதே மாதிரி இந்த குரு பகவான் 2இல் இருப்பவர் 5ஆம் பார்வையாக 6ஆம் இடத்தை பார்க்கிறார். சார் வேலையே கிடைக்காதவங்களும் வேலை கிடைக்க போகுது. ரொம்ப நாளாக எனக்கு வேலை இல்லை குருஜி, நான் படித்து முடிச்சுட்டு வீட்டில் சும்மா தான் இருக்கேன். எத்தனை நாளாக சும்மா இருக்கீங்க? ஒரு 10-15 வருஷமாக சும்மா தான் இருக்கேன். இது 10-15 வருஷமாக சும்மா இருக்கியா? இது வேலை இல்லாமல் சும்மா இருக்கியா, இல்லை சும்மா இருக்கணும்னு சும்மா இருக்கியா? ஸோ அவர்களுக்கெல்லாம் குரு பகவான் 6ஆம் இடத்தை பார்த்து ரண ருண ரோக சத்ருஸ்தானத்தை, ரண ருண ரோக சத்ருஸ்தானம். சார் ரணம் என்றால் காயம், உடம்புல பட்ட காயங்களை சரி பண்ணுறது. ருணம் என்றால் கடன்களை சரி பண்ணுறது. ரோகம் என்றால் உடல் வியாதி, அதை சரி பண்ணுறது. சத்ரு என்றால் நம்மளுடைய எதிரிகள், அதை சரி பண்ணுறது. ஆக ரண ருண ரோக சத்ருஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கும்போது வியாதி கடன் கஷ்டமே இல்லாமல் நிறைந்த வாழ்க்கையாக உங்களுக்கு ஆக்குகிறார். அடுத்து குரு பகவான் 7ஆம் பார்வையாக 8ஆம் இடத்தை பார்க்கிறார். 8ங்கிறது என்ன? ஆயுள் பாவம். 8ங்கிறது அசையா சொத்துக்கள். அசையா சொத்துக்களை குரு பகவான் பார்த்துட்டார். எல்ஐசி போடுறது, ப்ராவிடன்ட் ஃபண்ட் போடுறது போன்ற உங்களோட அசட்ஸ் எல்லாம் இன்க்ரீஸ் ஆக போகுது. தனித்த பலம், ஒரு மனிதனுடைய பலம் என்ன? இந்த நிலையான சொத்துக்கள் தான். ஸோ குரு பகவான் 9ஆம் பார்வையாக 10ஆம் இடத்தை பார்க்கிறார். 10ங்கிறது தொழில் ஸ்தானம். தொழில் ஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கும்போது தொழில் இறங்கு மடங்கு அதிகரிக்கிறது, உங்களுடைய பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் என்பது கூடுகிறது. ஸோ ரிஷபராசிக்காரர்கள்லாம் தொழிலதிபராக போகிறீங்க. 2ஆம் வீட்டில் குரு பகவான் வரும்போது பணம் நிறையா வரப்போகுது, பிரிந்த குடும்பம் சேரப்போகுது, வேலை கிடைக்க போகுது, தொழில் உண்டாக போகுது. அப்புறம் என்ன? விரலெல்லாம் பணம், ஜோபிலாம் பணம், வீடெல்லாம் பணம், பெட்டி பெட்டியாக பணம். சந்தோஷமாக இருங்க, ஹாப்பியாக இருங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். 100க்கு 200 மார்க். நன்றி, வணக்கம்.